நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். உண்மையில் நாட்டில் என்ன நடக்கின்றது என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் பல்வேறுபட்ட கொலைகள் நடைபெறுகின்றன. பலவிதமான நகர்வுகள் பலவிதமான முறைகள்ல சினிமால பாக்குறது போல தற்பொழுது சமகாலத்துல இடம்பெறுகிறது என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில, அதாவது வயல் பிரதேச பகுதியில நடைபெற்ற விடயம் எல்லோருக்குமே தெரியும். மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இவ்வாறு பெண்களை கொலை செய்கின்றார்களா என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி இருந்தது என்றதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கிணற்றில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்ட இளம் தாய் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இவற்றினுடைய நகர்வுகளை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்துல பாலடிட்டு கிணத்துல இருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 முச்சக்கர வண்டிகள், கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் போன்ற வாகனங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில தான் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்களப்புல நடைபெற்ற பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடனும் தொடர்புடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்து இருக்கின்றார்கள். இந்த விடயம் சொல்லுகின்ற பொழுது மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட இந்த நெல்லிக்காடு வயல் பிரதேசத்துல பெண் ஒருவரும் மற்றும் ஒரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்ட சம்பவம், அது தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்றிருந்தது. சமூக வலைத்தளத்தில் எங்க துறந்தாலும் அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதற்கமைய நெல்லிக்காடு கிணற்றில இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறித்த கிணத்துல ஏதேனும் சடலங்கள் இருக்குமோ, மேலும் ஏதாவது சடலங்கள் இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மருதமுனை தென்மேற்கு பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் பாதுகாப்பு தரப்பினரின் பிரசன்னத்தோடுதான் அந்த கிணறு சோதனைக்காக நீர் நிறைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை சோதனையின் போது கிணற்றினுள் இருந்து வேறு எந்தவித சடலங்களும் மீட்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இந்த விடயம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை, வவுனதீவு மற்றும் வெள்ளாவளி ஆகிய 3 காவல்துறை நிலையங்களும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்தது. காவல்துறை, அதாவது விசேட காவல்துறை குழுக்களுடனும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்களை விசாரணைகள் சார்ந்து காவல்துறையினர் சொல்லி இருந்தார்கள். இதே நேரம் மீட்கப்பட்ட சடலம் வெள்ளாவளி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட 40ஆம் கிராமம் வம்மியடியற்றினை சேர்ந்த 45 வயதுடைய ரவி நலாயினி என்பவருடையதானதாக இருக்கலாம் என்று உறவினர்களால அவரது பாதனைகளை வைத்து அடையாளம் கண்டிருந்தார்கள். இருந்தினும் பிரேத பரிசோதனை பின்னர் அது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது என்ற விடயத்தையும் காவல்துறையினர் சொல்லி இருந்தார்கள். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இதையும் தாண்டி அந்த மட்டக்களப்பு தந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்துல பாலடைந்த கிணற்றில இருந்து உயிரிழந்த மீட்கப்பட்ட பெண் தொடர்பான விசாரணைகள், பெண்ணை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்து 3 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆரம்பத்துல மட்டக்களப்பு புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமையத்தான் அதிரடி நடவடிக்கையில 24 மணித்தியால நேர அந்த அதிரடி நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு காஞ்சிபுரம், அதாவது காஞ்சிரம் குடா பகுதியைச் சேர்ந்த கணவன், மனைவி, கணவனின் தம்பி உட்பட 3 பேரை 21ஆம் தேதி இரவு வவுனதீவு காவல்துறை அந்த வவுனதீவு பகுதியில வைத்து அவர்கள் கைது செய்திருந்தார்கள். அந்த குறித்த கணத்துல சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் அதே பணியில அவர்கள் செய்திருக்கக்கூடிய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார்கள். இதே பணிதான் செய்திருந்தார்கள் என்று. இது தொடர்புல, அதாவது 19ஆம் தேதி வவுனதீவுல இருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையோடு சென்ற இளம் தாய் காணாமல் போயிருந்தார். இந்த நிலையை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி தாய் பாலடைந்த கிணறு ஒன்றில இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவரது குழந்தை வயல் பகுதியில கைவிடப்பட்டு அழுது கொண்டிருந்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டதுடன் கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில பெண் ஒருவரின் சடலமும் மீட்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணினுடைய சடலத்தை புகைப்படங்களோட கண்கூடாக நாங்கள் பார்க்க முடியாத நிலை இருந்தது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த சடலமானது ஒரு அழுகிய நிலையும் காணப்பட்டது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிற்பாடுதான் அங்கு தொடர்ந்து இரவு பகலாக தீவிர விசாரணைகள் மேற்கொண்டிருந்தார்கள் காவல்துறையினர். அதன் பிற்பாடு சிசிடிவி கேமராவில் பதிவாக இருந்த காணொளி புகைப்படங்களை பரிசீலித்த போது இளம் தாயை ஏற்றி வந்த முச்சக்கர வண்டி அவருடன் வந்த பெண் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு குறித்த பெண் மற்றும் முச்சக்கர வண்டி தொடர்பாக கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து அதன் பொறுப்பதிகாரி தலைமையில புலனாய்வு பிரிவினர் காவல்துறையினருடன் இணைந்து வந்தாரமூலை ஆலிகடி வீதியில் இருக்கக்கூடிய வீடொன்றை 7 மணி அளவில் சுற்றி வளைத்து முற்றுகை இட்டிருந்தார்கள்.
இதன் போதுதான் அங்கிருந்து அதாவது ஒளிந்திருந்த வவுனதீவு காஞ்சிரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய சோமசுந்தரம் சார்லிஜியாவை கைது செய்து விசாரணைகள் மேற்கொண்டார்கள். இதன் போது குறித்த பெண்ணினுடைய கணவரான காஞ்சிரங்குடாவை சேர்ந்த 34 வயதுடைய வெற்றிவேல் சதீஸ்வரன், அவரது தம்பியான 22 வயதுடைய வெற்றிவேல் டனோஜன் ஆகிய இருவரையும் வவுனதீவுல வைத்து கைது செய்ததோடு மறைத்து வைக்கப்பட்டிருந்த கடத்தலுக்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியை மீட்டிருந்தார்கள். இதுல கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி சம்பவம் தினமான அதாவது வியாழக்கிழமை வந்தாறு மூலையில வைத்து அவரது வீட்டில இருந்து கொக்கட்டிச்சோலை பகுதிக்கு சென்று பின்னர் ஆதித்ய மலை பகுதியில சென்று திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் வவுனதீவு பிரதேச செயலக காரியாலயத்துக்கு முன்னால குழந்தைகளுடன் பேருந்து காத்திருந்த இளந்தாய கண்டிருக்கிறார்கள். முச்சக்கர வண்டியை நிறுத்தி ஏற்றி சென்றிருக்கிறார்கள். இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இதனை தொடர்ந்து முச்சக்கர வண்டி வலையாறு பாலத்தை கடந்து தாண்டியடி நோக்கி சென்ற போதுதான் குளிர்பான போத்தலை கொடுத்து மயக்கமடைய செய்து அவர்கள் களத்தில் இருந்த 5 பவுன் தாலிக்கொடி மற்றும் 1 பவுன் தங்கச்செங்கிலியை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதன் பின் குழந்தையை கொச்சிய வயல்வெளியில இறக்கிவிட்டு பெண்ணா பாலனித கிணற்றில தூக்கி வீசி அங்கிருந்து தப்பியதாகவும் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை ஈடு வைத்து பணம் பெற்றுக் கொண்டிருந்தமையும் தெரிய வந்திருந்தது. சம்பவம் குறித்து கொலை செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்டு விசாரணைகளை இருப்பதாக உயர் அதிகாரிகள் சொல்லியிருந்தார்கள். அந்த பின்னணியில தான் இப்பொழுது 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிணற்றுக்குள்ள இருந்து மீட்கப்பட்ட தாய் அது தொடர்பிலான தகவல்கள் இன்னும் நகர்வுகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு தற்பொழுது சமகாலத்துல அதிக அளவிலான கொள்ளை சம்பவங்கள் இடம்பெறுகிறது என்ற விடயத்தை தான் நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே எண்ணி வருகின்ற நாட்கள்ல இதைவிட கொடூரமான சம்பவங்கள் இடம்பெறக்கூடிய நிலைப்பாடு காணப்படுகிறது. மிகவும் அவதானமான முறையில செயல்பட வேண்டும் என்பதை விட சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். இவ்வாறானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இனி குற்றங்கள் செய்வதை அவர்கள் மறக்க வேண்டும். அவ்வளவுக்கு குற்றம் செய்வதற்கு அவர்கள் பயப்படுகின்ற அளவுக்கு தண்டனைகள் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.